அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: புவிசார் குறியீடு பெறுவதற்கான மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள 3,274 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி எம்டிசி, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி பிரிவுகளில் காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை ஏப்ரல் 21ஆம் தேதி முடிவடைகிறது. விருப்பமுள்ளவர்கள் www.arasubus.tn.government.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மூன்றாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலை கொண்டிருப்பதால் தமிழகத்தில் 24ஆம் தேதி வரையில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: 2,000 ரூபாய்க்கு மேற்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்தும் உள்ளது. யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி விதிப்பது தொடர்பான எந்த ஒரு பரிசீலனையும் இல்லை என்றும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளதாக பரவக்கூடிய தகவல் பொய்யானது எனவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி ஆகிய 5 பணிமனைகளில் இருந்து பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டும் உள்ளது. மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜர் வசதி உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்கும் பணி தற்போது முழு வீச்சில் நடைபெற்றும் வருகிறது. ஆறாவது அறிவிப்பு: சென்னையில் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. கடற்கரையிலிருந்து தாம்பரம், தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காலை 7 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் இயக்கப்படுகிறது. 1,116 பேர் அமர்ந்தும் 3,296 பேர் நின்று செல்லும் வகையில் புறநகர் ஏசி ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் காலை 7 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது 8:45 மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும். புறநகர் ஏசி ரயிலில் குறைந்தபட்சமாக 35 ரூபாய், அதிகபட்சமாக 105 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டும் உள்ளது. கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இடையே 105 ரூபாயும், கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே 85 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டும் உள்ளது. தாம்பரத்திலிருந்து எழும்பூர் இடையே 60 ரூபாயும், செங்கல்பட்டிலிருந்து எழும்பூர் இடையே 85 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு காவல்துறையின் நடவடிக்கையால் 0% கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்டை மாநிலங்களில் கஞ்சா பயிரிடப்பட்டாலும் தமிழ்நாட்டில் முழுவதுமாக கஞ்சா பயிரிடப்படுவது காவல்துறையினால் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது எனவும், போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து பத்திரிகையாளர்கள் தகவல் அளித்தாலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: பெண்களுக்காக வழங்கப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் ஓட்டினால் ஆர்டிஓ மூலமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சமூக நலத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடல்நலக்குறைவு காரணமாக பெண் பயனாளிகள் ஆட்டோக்களை ஓட்டாத நாட்களில் அவரது கணவன்கள் அல்லது உறவினர்கள் ஓட்டியது கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த அதிரடியான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: மூலிகை அழகு சாதன பொருட்கள், தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வகுப்பானது தமிழ்நாடு அரசு சார்பில் இலவசமாக நடைபெற உள்ளது. சென்னையில் வரும் 22/4/2025 முதல் 24/4/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் தேங்காய் எண்ணெய் சோப்பு, மூலிகை சோப்பு, ஆயுர்வேத சோப்பு, முடி வளரும் எண்ணெய், முடி வளரும் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் ஜெல்லு, கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ளன.
இந்த தேர்வில் 2 பெண்கள் உட்பட 24 பேர் 100% மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இதில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் கூட இடம்பெறவில்லை. இந்த 24 பேரில் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. IIT, NIT போன்ற ஒன்றிய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் JEE தேர்ச்சி பெறுவது அவசியமாகும். JEE முதன்மை தேர்வு, பிரதான தேர்வு என 2 பிரிவாக நடைபெறும். இதில் முதன்மை தேர்வு தேசிய தேர்வு முகமை NTA சார்பில் ஆண்டுதோறும் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. மாநில அளவிலான தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு அளவில் பிரதீஷ் காந்தி என்ற மாணவர் 99.9 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். 11வது அறிவிப்பு. பாலிடெக்னிக் டிப்ளமா படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கும் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. முதல் செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரையும், இரண்டாவது செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளது. தேர்வு கால அட்டவணை www.tte.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல், இது தொடர்பான பயிற்சியானது 22/4/2025 முதல் 24/4/2025 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. 13வது அறிவிப்பு. வேறு மொழியை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை இல்லை என தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து அரசு தலைமைச் செயலாளரான முருகானந்தம் பிறப்பித்த அரசாணையில் முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான பணியில் 20% முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அரசு வேலை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நீலாங்கரை, திருவான்மையூர், அடையாறு, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குழாய்களை பதிக்க அனுமதி வழங்கப்பட்டும் உள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கவும் குழாய் மூலமாக எரிவாயு விநியோக திட்டம் வகுக்கப்பட்டும் உள்ளது. 15வது அறிவிப்பு. சென்னையில் மாநகர பேருந்துகள் விரைவிலேயே சர்வதேச விமான நிலையத்துக்குள் செல்லும் என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. விமான பயணிகளை கொண்டு சென்று விடவும் அழைத்து வரவும் விமான நிலையத்துக்குள் மாநகர பேருந்துகள் செல்லும். தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் 1 கிலோமீட்டர் நடந்து வந்து பேருந்து ஏற வேண்டியதாக உள்ளது. 16வது அறிவிப்பு. பூசாரிகள், ஆதி திராவிட கோயில் அர்ச்சகர்கள் 10,000 பேருக்கு இருசக்கர வாகனம் வாங்க தலா 12,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும், திருவிழா நாட்களில் கோயில்களில் தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படும் எனவும் அமைச்சரான சேகர்பாபு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கோயில் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 4,000 ரூபாயிலிருந்து 5,000 உயர்த்தியும், துறைநிலை குடும்ப ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் 70 ஓதுவர் காலி பணியிடங்களும் இந்த ஆண்டு நிரப்பப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடைசியாக 17வது அறிவிப்பு. கோடைக்கால கூடுதல் தேவைக்காக படுக்கை வசதியுடன் கூடிய தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 56 ரூபாய் செலவு ஏற்படுகிறது. அந்த தொகைக்கு மிகாமல் குறைவான விலை கோரும் நிறுவனத்திடமிருந்து பேருந்துகள் வாடகைக்கு எடுக்கப்படும் எனவும், இதில் பேருந்து பராமரிப்பை தனியார் பேருந்து உரிமையாளர்களை மேற்கொள்வார்கள் எனவும், மேலும் கூடுதலாக தனியார் பேருந்துகளை இயக்கும் போது பயணிகள் சிரமமின்றி பயணிக்க உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.